திமுகவை தோக்கடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அண்ணாமலை ஐயா மாதிரி உள்ள மாஸ் லீடரை நம்ம பாஜக தூக்கி போட்டுருச்சா. 2029 மோடி வருவதற்கு சில யுக்திகள் செய்ய வேண்டியது இருக்கு. பிளான் சி. இந்த கப்பு முக்கியம் பிகில் மாதிரி கப்பு முக்கியம் பிகில இந்த வாட்டி வந்து கப்பு மிஸ்ஸே ஆகக்கூடாது. இந்த லாஸ்ட்லாம் ஜெயிக்கக்கூடாது. மோடி வாண்ட்ஸ் டு கம் இன் a huge margin in 2029. சரி, அண்ணாமலை எனக்கு என்ன வயசு ஆகுது? 40 வயசு தாங்க ஆகுது. 2 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அது அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும். இந்த 10 கட்சியை சேர்க்கும் முயற்சியில் அமித்ஷா இருக்கார். இந்த முறை எடப்பாடியும் அமித்ஷாவும் மீடியேட்டர் இல்லாமல் பேசுகிறாங்க. ஸ்ட்ரைட் 1-on-1 கான்வர்சேஷன் வச்சுருக்காங்க. பார்ட்டியை வளர்க்கணும், உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிராஸ்லேருந்தே கொண்டு போகணும், அந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா அது வந்து அண்ணாமலை ஸ்டைல். நயினார் ஸ்டைல் எப்படின்னா பார்ட்டியை வளர்ப்பார், எல்லாம் பண்ணுவார், ஆனால் எம்எல்ஏ கூட இருந்துக்கிட்டே இருக்கும். நம்பர்ஸுங்க. பர்சன்டேஜ் வில் நாட் கிவ் யூ எனி. இப்போது 18% தமிழ்நாட்டிலேருந்து வாங்கியிருக்கோம், எங்களுக்கு வந்து எம்பி கொடுத்தா நம்ம அரசியல் சாசனத்தில் முடியுமா? ஜெயிச்சாதான் நமக்கு எம்பி. ஜெயிக்கிறதுக்கு நயினார் தேவை. மோடிக்காக அண்ணாமலை செய்தது தியாகம் தான், வேறு எதுவுமே கிடையாது. இது ஒரு பெரிய தியாகம் தான். கழுகுனா காக்கா வந்து கழுகு நினச்சிட்டு பின்னாடியே போகும், ஆனால் காக்கா தான் கழுகுதான்றது சொல்லியிருப்பார். விஜய் எப்படி சினிமாவிலும் ஒரு காக்காவோ அரசியலிலும் நிச்சயமாக ஒரு காக்கா தான். நான் ஒன்று சொன்ன நீங்கள் யாரும் கோவிக்க கூடாது, அதுவும் சத்தியமான உண்மை. பாபா சாஹேப் அம்பேத்கரை விடையும் ஒரு படி உயர்ந்தவர் டாக்டர் தொல் திருமாவளவன். சட்டமேதை அம்பேத்கர் யாரு? தொல் திருமாவளவன் யார்? நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அந்த பெண்மணியானா வேற மாதிரில சொல்றாங்க. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளினி பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாமானிய நாகராஜ் அவர்கள். வணக்கம் சாமானிய நாகராஜ். வணக்கம் பூர்ணிமா. எப்படி இருக்கீங்க நாகராஜ்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அரசியலை பொறுத்தவரை சமூக வலைதளங்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பத்தி தான் பேச்சு போயிட்டு இருக்கும். தவைக்கா நடத்தக்கூடிய மாநாடை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? சமூக வலைதளங்கள் தானே சொல்றீங்க? இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது ஒரு இமேஜினரி ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த சமூக வலைத்தளங்களில் யார் இருப்பாங்கன்னா அண்டர் 18 நிறைய பேர் இருப்பாங்க. த இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா இன் பாலிடிக்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து 15% தான் இருக்குது. இந்த 15%ல் இந்த 15% சோஷியல் மீடியா பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. ரைட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 1 கோடி பேரில் 1,00,000 பேர் தான் சோஷியல் மீடியாவில் இருக்கான். இந்த 1,00,000 பேரில் இருக்கிறவன் வந்து நிறைய பேர் இந்த ஓட்டு போட வருவானா, போட வரமாட்டானா, அவன் வந்து தமிழ்நாட்டுக்காரனா, பீகார்காரனா எதுவுமே தெரியாது. சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை வைத்து யாராலையும் அரசியல் செய்ய முடியாது. எந்த ஒரு அரசியல் கட்சிகளாலும் அரசியல் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாநிலம், தொகுதி, மாவட்டம், வட்டம்லேருந்து வந்து கிளை அமைப்புக்கு அப்புறம் வந்து பூத்து, இந்த ரேஞ்சில் வந்து வருது. இப்போ இது ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப்லாம் சும்மா பேர் எழுதி கொடுக்கறது கிடையாது. அதற்கான தகுதியோட ஒரு ஆளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூத்து நீங்கள் கேட்குறீங்கன்னா, பூத்துனா சும்மா உட்காரது மட்டும் பூத்து கிடையாது. நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் போய் நாங்கள் 2,000 காசு கொடுப்பாங்க சொல்லி உட்காரது மட்டும் பூத்து கிடையாது. யாரெல்லாம் உங்கள் பூத்தில் வாக்காளராக இருக்காங்க, யாரெல்லாம் நமக்கு வாக்களிப்பாங்க, யாருக்கெல்லாம் வந்து நம்ம வந்து தனியாக பேசணும் புரிஞ்சுக்கோங்க, தனியாக பேசணும், யாருக்கெல்லாம் வந்து நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது இந்த அரசியலில். விஜய் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட தான் லாய்க்கு. அரசியல் செய்ய சுத்தமாக தகுதியற்ற நபர்கள் தான் விஜய் ரசிகர்கள். இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கார். அரசியலை பொறுத்தவரை கொள்கை ரீதியான எதிரி. அதை தவிர மற்றவங்க எல்லாமே நண்பர்கள்னு ஒரு ஃபார்மேட்டில் போனோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னுமே இந்த சினிமா மோடில் தான் இருக்காங்க. காக்கா, கழுகு, குருவி. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இன்ஃபேன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். இன்ஃபேன்ஸ்னால் வந்து குழந்தைங்க இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. விஜய் மூஞ்சிக்காக சில பெண்கள் வாக்களிக்கிறாங்க. அதை நம்ம சர்வேல வந்து நீங்கள் கூட பார்த்தீங்க, அந்த சர்வேல கூட நம்ம சொல்லியிருந்தோம். விஜய் மூஞ்சிக்காக ஒரு வாக்கு வந்து அதுவும் வாக்காக மாறுமா? ஏன்னா சர்வேல வந்து நாங்கள் ஓட்டு போட தயாராக இருக்கோன்றாங்க. கடைசி நேரத்தில் எல்லா இடத்துலையும் இப்போ விஜய் வந்து உங்களை வந்து பிடிச்சிட்டு போய் பூத்தில் வந்து உட்கார வைக்க முடியாது. அங்கே இருக்கிற பூத் ஏஜென்ட் தான் அந்த பூத்தில் உட்கார வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் அவரோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். கிராமத்துக்குள் செல்ல அவர் ஒரு செல்லா காசாக தான் போவார். மீண்டும் சொல்கிறேன், இந்த தேர்தலை பொறுத்தவரை இட் இஸ் டிஎம்கே vs ஏடிஎம்கே அலையன்ஸ் விச் இஸ் என்டிஏ.
என்டிஏனா பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா பார்ட்டியும் அதிமுகவும் சேர்ந்து நடப்பது என்டிஏ. திமுக அலையன்ஸ் உங்களுக்கு தெரியும். நாதஸ்வரன் வித்வான்களும் முதல்வரும் இருப்பது தான் திமுக. அது நாதஸ்வரன் வித்வான்களும் எப்படின்னா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சிட் அப்படின்னா உட்காந்துருவாங்க, ஸ்டாண்ட் அப்படின்னா நின்றுவாங்க. அந்த மாதிரி நாதஸ்வரம் வித்வான்கள்லாம் இருக்கிற ஒரு அலையன்ஸ் தான் வந்து திமுக அலையன்ஸ். இப்போ யாருக்கும் போட்டி, பேய்க்கும் சண்டை அப்படின்னு முனி படத்துல சொல்ற மாதிரி மூணாவது இடத்துக்கு சீமானா இல்லை விஜயா, அதற்கு தான் சண்டை. அதுதான் பார்த்தீங்கன்னா கூட சீமான் வந்து கொள்கை என்னன்னு கேட்டால் தளபதின்னு கத்துறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதாவது அதாவது நீங்கள் 2 பேரும் சிஎம் போஸ்ட் அடிச்சுக்கோங்க, நாங்கள் 2 பேரும் 3வது இடத்துக்கு அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றதான் இன்றைய அரசியல் போகுது. திரும்பவும் சொல்றேன், சோஷியல் மீடியா பிரசன்ஸ் ஹேஸ் 0 இம்பாக்ட் இன் பாலிடிக்ஸ். நீங்க கூறின பதில பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கேன் நாகராஜ். உங்களுக்கு பயம் இல்லையா? ஏன்னா நீங்களுமே பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால தான் இருக்கீங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்து இதனால பாதிப்புகள் நிறைய வரலாம். உங்களுக்கு பயம் இல்லையா? இல்லைம்மா, நீங்க வந்து அரசியல்ல மெச்சூர் ஆக இதே விஜய் ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அதே ஸ்டேஜ் தான் நானும் ரஜினி மக்கள் மன்றத்தில் டிராவல் பண்ணும்போது இருந்தேன். இப்படி வந்தா அப்படி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரஜினி அவர்களால் அது முடியும், விஜய் அவர்களால் முடியாது. கும்முடி பூண்டி தாண்டினா விஜய் யாருன்னு யாருக்கும் மக்களுக்கு தாண்டி தெரியாது, ஆக்சுவலாக தெரியாது. அந்த பவர் ஹவுஸ் இன் பாலிடிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் நாட் ஒன்லி த பவர் ஹவுஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், யூ ஆல்சோ நீட் த கேடர் ஃபோர்ஸ். ஸோ வென் யுவர் பவர் ஹவுஸ் லீடர் ஹேஸ் அ குட் கேடர் ஃபோர்ஸ், புரியுதுங்களா? அப்போ வந்து நீங்க என்னன்னா பீப்புள் வில் கம் பிஹைண்ட் யூ. அதனால இந்த உண்மையை சொல்றதுக்கு எனக்கு பயமே கிடையாது. நான் ஏன் பயப்படணும்? நான் இப்பயும் யாருக்கு நல்லது சொல்றேன் தெரியுமா? தேவையில்லாம விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் டெய்லி வேஜஸாக போயிட்டு, தினக்கூலியாக போயிட்டு, அவங்க காசு இதில் தேவையில்லாமல் போஸ்டருக்கும் பேனருக்கும் செலவழிக்கிறாங்கல்ல, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் சேவ் யுவர் மணி. உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. விஜய் போன்ற ஒரு இன்ஆர்கானிக் பர்சன், ரைட், இன்ஆர்கானிக் பர்சனை நம்பி நீங்கள் போனால் தெருவில் தான் நிற்பீர்கள். நான் அவங்க நல்லதுக்காக தான் சொல்கிறேன், அந்த ரசிகர்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பாதை கடந்து வந்திருக்கேன், எனக்கு தெரியும் ஒரு ரசிகர் மன்றம் எப்படி நடக்கும், ஒரு ரசிகர் மன்றம் அரசியல் கட்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான பாதை, பல இழப்புகள் ஏற்படும், பல நட்புகளை இழந்திருப்பீங்க நீங்கள். அந்த நட்புகள் இழந்து கடைசியில் விஜய் வந்து ஸ்தோபிக்கலைன்னா அவர் பாட்டு 150 கோடி வாங்கிட்டு படத்தை நடிக்க போயிடுவார், ரைட். இப்போ கடைசி படம் ஜனநாயகத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்பயே சொல்கிறேன், ஜனவரி மாதம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. மொத்த தமிழ் சினிமாவும் தூக்கி போட்டு மிதிக்கும், ஜனநாயகத்தை தூக்கி போட்டு மிதிக்கும், கண்டிப்பாக மிதிக்கும். படம் நல்லா இருக்கோ நல்லாலே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும். அது எப்படி நாகராஜ் நீங்க சொல்றீங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும்ட்டு? கண்டிப்பா வரும். நீ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, இன்னைக்கு ரிலீஸ் ஆகல, நீங்க ரிலீஸ் ஆகல. இந்த வீடியோ வந்து நம்ம ஆகஸ்ட் மாசம் எடுக்கிறோமா, ஆமா ஜனவரி மாசம் ஜனநாயகம் வருமா, வரும். அப்ப நீங்க பாருங்க, சின்ன சின்ன குறைகளை கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள் அதுதான் மற்ற ரசிகர்களுக்கு பண்றாங்க, ரைட். இதோட சீரியஸ்னஸ் அவங்க புரிஞ்சுக்கல. இன்னும் சினிமாவோட இந்த வார் கேம், என் தலைவன் வந்து 150 கோடி சம்பாதிச்சிருக்கான், என் தலைவன் 300 கோடி சம்பாதிச்சிருக்கான்னா இது அரசியல் கிடையாது. சினிமாவில் இன்ஆர்கானிக் ஒர்க் ஆகும். பாட்டு, ட்வீட்டு, இந்த ஒரு 10 பேரை கூப்பிட்டு எனக்கா பேசு அப்படிலாம் சினிமாவில் ஒர்க் ஆகும். ஆனால் கல அரசியலில் கடைசியில் அந்த பூத்துக்குள்ள போய் அந்த அம்மா அந்த ஒரு சிம்பலை ப்ரெஸ் பண்ண வைக்கிறது இல்லை, ஒவ்வொரு ஓட்டும் வாங்குறது அவ்வளோ கஷ்டம். அதான் சொல்கிறேன், விஜய் அதுக்கு நான் அப்புறம் ஒரு வார்த்தை வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு தனி வீடியோ வரும். ஐ திங்க் நாங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதை நான் சொல்கிறேன். காக்கா கழுகு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜெயலலிதா படத்தில். அப்போ வந்து ரஜினி அவர்கள் அதை ரொம்ப இதுவாக சொன்னார். இந்த மாதிரி வந்து கழுகுனா காக்கா வந்து கழுகுன்னு நினச்சிட்டு பின்னாடியே போகும், ஆனால் காக்கா தான் கழுகுதான்றது சொல்லியிருப்பார். விஜய் எப்படி சினிமாவிலும் ஒரு காக்காவோ அரசியலையும் நிச்சயமாக ஒரு காக்கா தான். நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், அண்ணாமலை விஜய் நான் யாரையுமே கூப்பிடல. இன்னைக்கு இப்போ 3 யூத் லீடர் எடுத்துப்போம். ஒரு இடத்துல உதயநிதி, ஒரு இடத்துல அண்ணாமலை அண்ணா, இன்னொரு இடத்துல வந்து விஜய். இந்த 3 பேரும் ஒரு மேடையில் பேச வைப்போம். எப்படி இருக்கும் அந்த மேடை? உதயநிதி வரவே மாட்டார், விஜய் வந்து ப்ராம்ப்டர் வச்சுக்கணும். அந்த ப்ராம்ப்டர் தூக்குற ஆளை தூக்கி நம்ம வந்து இந்த நண்பன் படத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் மாற்றி எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாற்றி எழுதி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி மாறிடும். அந்த இடத்திலும் அண்ணாமலை தான் நிற்பார். ஆனால் இன்றைய அரசியல் பாவ சூழ்நிலை அவருக்கு அண்ணாமலையானுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஆனால் டோன்ட் ரைட் ஆஃப், நான் திரும்ப சொல்கிறேன், டோன்ட் எவர் ரைட் ஆஃப். அவருக்கான ரோல் இருக்கு. இன்னைக்கு நயினார் அண்ணன் இந்த தேர்தலில் எப்படியாவது பிஜேபி வாங்கின நம்பர்லேயே ஹிஸ்டாரிக்கல் நம்பர்ஸ் வரணும்னு நினைக்கிறார். தட் இஸ் இது வரையும் ஜெயிக்காத எம்எல்ஏ சீட் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்த அரசியல் தான் அண்ணாமலை எனக்கு செட் ஆகல. பாஜகவோ மோடியோ அமித்ஷாவோ அண்ணாமலை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாஜகவுக்காக அண்ணாமலை, அண்ணாமலைக்காக பாஜக. சம்டைம்ஸ் அரசியல்ல வந்து காலமும் சூழ்நிலையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்காது. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், உண்மையை பேசுவதற்கு நான் என்றுமே பயப்பட மாட்டேன். ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முதல்வர சந்திச்சதா இப்போ நெறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அத பத்தின உங்களோட கருத்து என்ன? ஒரு ரொம்ப பிஸியா ஜாலியா இருக்கிறவரும், ரொம்ப ஜாலியா வேலையே இல்லாத இருக்கிறவரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஏன் இது இப்படி இது ஒரு சொல்றீங்க? இது ஒரு 2மே அரசியல் தாக்கம் இல்லாத ஒரு விஷயம் தான். அரசியல் தாக்கம் அது என்னன்னா வந்து ரொம்ப உன்னிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைய நேரத்தில் என்டிஏவின் முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அ அந்த சவுத் சைட் டிராவல் போறாங்க. அதாவது அந்த ஃபேஸ் 1 ஆஃப் த டிராவல் வந்து பயங்கர ஹிட். எடப்பாடி சென்றதுல பயங்கர ஹிட். இந்த ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சில வீடியோ சொணக்கம் இருக்கு கொஞ்சம். அந்த அந்த வைப்ரேஷன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபேஸ் 1ல வந்த அந்த பிம்பத்த, அந்த ஒரு பர்செப்ஷன உடைக்கணும்னு சொல்லி திமுக செய்த ஒரு கபட நாடகம் தான். தெசோபிக்கல் சொசைட்டில என்றுமே முதல்வர் வாக்கிங் போறது தான். நீங்க நாளைக்கு நம்ம 2 பேரும் போனா கூட அவர் அங்க பார்க்கலாம். அதே போல ஓபிஎஸ் அவர்களும் சென்னையில இருந்தா தெசோபிக்கல் சொசைட்டி தான். நிறைய பெரிய மனுஷங்கள் தெசோபிக்கல் சொசைட்டிக்குள்ள வாக்கிங் போவாங்க. இத்தனை நாள் இல்லாம அன்னைக்கு மட்டும் இந்த புகைப்படத்தை போட்டு ஒரு 3 வாட்டி சந்திப்பு ஏற்படுத்துற மாதிரி ஏற்படுத்தி, அதெல்லாம் வந்து இபிஎஸோட அந்த அந்த பிம்பத்தை வந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு யுக்தியா தான் பார்க்குறேன் தவிர வேற எதுவும் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், 2024 தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வாங்கிய அனைத்து ஓட்டுகளும் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகள், ஓபிஎஸ்ஸின் வாக்குகள் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், அது பிஜேபியோட ஓட்டு. பிஜேபிக்கு ஒரு பெரிய பேஸ் இருக்கு. பிஜேபியால அந்த இடத்துல நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வலிமைனா ஸ்ட்ராங்கான வலிமை இருக்கு. இன்னும் கன்வெர்ட் பண்ற அளவுக்கு அந்த சீட் வரல. ரைட். ஓபிஎஸ்க்காக சில ஓட்டு வந்திருக்கும். 2% 3% இன்டாக்ட் ஆகி வந்திருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் முழுக்க அது அவருடைய ஓட்டுன்றதை நம்ம வந்து நிச்சயமாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இன்றைய நிலைமையில் இரட்டை இலை இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் சொந்த தொகுதியில் நின்றா கூட அவர் டெபாசிட் வாங்குவாரா இல்லையான்ற கூட தெரியாது. ஏன்னா லெட் அஸ் பி ஃப்ராங்க், அவருக்குன்னு ஒரு மவுஸ் இருந்தது. அந்த தர்ம யுத்தம் பண்ணும்போது அவருக்குன்னு மவுஸ் இருந்தது. ஆனால் படிப்படியாக அவருடைய அரசியலை அவரே கெடுத்து கொண்டார் என்று தான் நம்ம உண்மையாக சொல்லலாம். அவர் ஏன் கெடுத்து கொண்டார் நீங்க நினைக்கிறீங்க? அவரோட வீழ்ச்சிக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவரோட வீழ்ச்சிக்கு அவர் தான் காரணம். இல்ல அவருக்கு அரசியலை பொறுத்தவரை அவரவர்கள் வீழ்ச்சிக்கு அவரவர்கள் தான் காரணம். 2016 தேர்தலில் விஜயகாந்த் மட்டும் திமுகவுடன் கூட்டணி சென்றிருந்தால் அந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அன்னைக்கே முதல்வர், விஜயகாந்த் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார் அந்த தேர்தலில். அதுக்கு அவர் தான் காரணம். அது அந்த ஸ்டோரி வேற. ஐ திங்க் நாங்கள் பர்சனலாக உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த எலெக்ஷனில் என்ன ஆச்சு எல்லாமேன்ட்டு. அதே போல அவரவர் தோல்விக்கு அரசியலில் அவரவர்கள் தான் காரணம். ஃபேக்ட் என்னன்னா, கட்சியே வந்து எடப்பாடி பின்னாடி போயிடுச்சு. எடப்பாடி ஹேஸ் அ ஃபுல் கண்ட்ரோல். எனக்கு எடப்பாடி பர்சனலாக பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டால் அந்த கேள்வி வேற. ஏன்னா நான் எடப்பாடி அவர்களை விமர்சிக்கிற மாதிரி யாரும் விமர்சனம் பண்ணதில்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அதிமுக கட்சி யார் பின்னால் இருக்கிறது? கோர்ட் படியும் சரி, எலெக்ஷன் கமிஷன் படி எல்லாமே எடப்பாடி பையில தான் இருக்கு. அப்போ எடப்பாடியை அனுசரித்து ஒரு அரசியலை அவர் செய்திருக்க வேண்டும். பட் சம்டைம்ஸ் ஈகோ டசன்ட் அலோவ் யூ. நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்ட்டு. இப்போ ஒண்ணுமே இல்லை, அவர் கூட இருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாமே எடப்பாடி பின்னாடி வரதுக்கு தயாரா இருக்காங்க. டேட் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, உண்மையிலே டேட் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய வீழ்ச்சிக்கு அவர் தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. ஆனா என்டிஏக்கு ஓபிஎஸ் வேணுமான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வேணும். நீங்க தான் சொன்னீங்க நாகராஜ், அவரோட வீழ்ச்சிக்கு அவர் தான் காரணம்னு சொன்னீங்க. இப்போ வேணா சொல்றீங்க என்டிஏக்கு வந்து ஓபிஎஸ் வேணும்னு சொல்றீங்க. எதனால ஓபிஎஸ் வேணும்? ஏன்னா அவர் பலவீனமானவர்ங்கிறது உங்க கருத்தா இருக்கு. பலவீனமானவரா இருந்தாலும் அவர் ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் இந்த 500 ஓட்டும் 1000 ஓட்டும் ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஓட்ட பிரிக்கிறாரு. ஒரு தனியா நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 5 தொகுதியில நான் தனியா நிக்கிறேன் அப்படின்ட்டாருன்னா 5 நிக்கிறேன்னு அந்த தொகுதியிலும் வந்து ஜஸ்ட் 500ல 1000 ஓட்டு பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ஓட்டுல அந்த தொகுதி ரிசல்ட் மாறதுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரும் வேணும். யூ நீட் அ பிக் சூட் கேஸ், யூ நீட் அ ஸ்மால் மணி பர்ஸ் ஆல்சோ. உங்களுக்கு துணியும் வேணும், காசும் எடுத்துட்டு போகணும், ஐடி கார்டும் வேணும், பாஸ்போர்ட்டும் வேணும். ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப குரூஷியல். ஆனால் என்டிஏக்குள்ள வருவாரான்னு கேட்டீங்கன்னா வரமாட்டார். என்ன நாகராஜ் இப்படியும் என்டிஏக்குள்ள வரணும்ன்றது என்னுடைய ஆசை. அவர் என்டிஏக்குள்ள வருவாரா மாட்டாரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேர்தலில் 80% சான்ஸ் கிடையாது, 20% பிளிக் சான்ஸ் தான் இருக்கு. ஏன்னா நான் கேள்விப்பட்டவரை ஒரு மீட்டிங்க்கு அவர் அழைச்சிருக்காங்க. மோடி வந்து அந்த பிரிவுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் அழைச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்கை அவர் புறக்கணிச்சிருக்காருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மீட்டிங்கை புறக்கணிக்கும் போது ஒன்று அவர் திமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும்,
இல்ல தாவேகா விஜயோட செல்ல வேண்டும், இல்ல தனித்து நிற்க வேண்டும். வாழ்க்கை முழுக்க திமுகன எதிர் ஓட்டுகளை வாங்கியிருக்காரு. ரெட்டலைன்றது ஏடிஎம்கேன்ற கட்சி வந்து திமுக எதிராக ஆரம்பிச்ச கட்சி. ஸோ வாழ்க்கை முழுசா அந்த கட்சியோட சேருவாரான்னு கேட்டா டவுட் தான். ஸோ விஜய் வுட் பி ரைட் ஆப்ஷன். தனியா வந்து ஒரு 5 தொகுதியில மட்டும் நான் கேண்டிடேட் போட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதும் ஒரு ரைட்டான ஆப்ஷனா தான் நான் இருக்குன்னு பார்க்கிறேன். ஆனால் அவருடைய வலிமை, அவருடைய பவரை வந்து அவர் மொத்தமா இழந்துட்டார். அவர் செய்த தப்பான பாலிடிக்ஸ்னால. எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு லெசனோ, ஓபிஎஸ் அவர்களும் ஒரு பெரிய லெசன் நமக்கெல்லாம். சின்னம்மா ரீசெண்டா ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. அதாவது அதிமுக கூட்டணி வந்து பலவீனமாயிருச்சு அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஏன் அதிமுக பலவீனமாயிருச்சுன்னு கட்சி சொல்றாங்க? சொல்றாங்க. கட்சி கூட்டணி சொல்லல. ம். கட்சியா சொன்னாங்க. கட்சி வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பொருட்படுத்த வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். எதனால அப்படி சொல்றீங்க? எப்போ 2021ல இந்த தேர்தலை நீங்க அணுகுங்க, நான் உட்கார்ந்து பார்க்கிறேன்னு சொன்னாங்களோ, அப்பவே அவங்க பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் அவங்க இழந்துட்டாங்க. தேர்தல் அரசியல்ல பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஷி இஸ் இர்ரெலவன்ட் டு பாலிடிக்ஸ். இப்போ அம்மா இருந்தா தான் சின்னம்மான்ற ஒரு 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 இதுக்கே வந்து வேல்யூ. நான் சொல்றது புரியுதுங்களா? அம்மா இருந்தா தான் சின்னம்மா. ஒரு பூ இருந்தா தான் நாருக்குமே வந்து அது மணக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாரி இப்ப அம்மா இல்லாத ஒரு அரசியல்ல சின்னம்மாக்கு என்ன ரோல் இருக்கும்? சின்னம்மா வாஸ் பேக்போன் ஆஃப் ஏடிஎம்கேன்றது நமக்கு எல்லாம் தெரியும். அது வந்து ஷி வாஸ் எவ்ரிதிங் இன் ஏடிஎம்கேன்றது எல்லாருக்கும் தெரியும். ஷி டுக் மேஜர் டிசிஷன், ஷி டுக் எவ்ரிதிங். எல்லாமே அவங்க பண்ணாங்க. எப்போ அவங்க பண்ணாங்க? அம்மா இருக்கும்போது. அம்மா இறந்த பிறகு அவங்க எடுத்த மூவ் ஏதாவது கரெக்ட்டா இருக்கா? ஓபிஎஸ்ஸ உட்கார வச்சாங்க. ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் பண்ணிட்டார். எடப்பாடிய உட்கார வச்சாங்க. எடப்பாடி வந்து அல்வா குடுத்துட்டு போயிட்டார். கரெக்ட். அப்போ என்ன? பொலிட்டிக்கல் ஷி ஹஸ் ஃபெயில்ட். வித்தவுட் ஜெயலலிதா ஷி ஹஸ் ஃபெயில்ட் இன் போத் த பிக்கெஸ்ட் பொலிட்டிக்கல் மூவ். டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா பேச்ச கேட்டுட்டு தானே செயல்படுறதா அவங்களோட தொண்டர்கள்லாம் சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட இம்பாக்ட் இருக்காதா எலக்ஷன்ல? டிடிவி தினகரன் வந்து நீங்க நல்லா கவனிக்கணும். 2008லயோ 9லயோ சீன விட்டு போறாரு. ஜெயலலிதா அம்மா சாகும்போது தான் திருப்பியும் சீனுக்குள்ள வராரு. ஏன்னா ஹி இஸ் அன் பிக்கெஸ்ட் ஆர்கனைசர். அதான் லெட் அஸ் கிவ் டியூ கிரெடிட்ஸ் டு ஹிம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஓகே. அதே போல நீங்க இன்னொரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் வந்து சின்னம்மா கூட நல்ல ரேப்போல இல்ல. பொலிட்டிக்கலி. பர்சனலி கிடையாது. பொலிட்டிக்கலி நல்ல ரேப்போல இல்ல. டிடிவி தினகரன் நீங்க நல்ல ரேப்போல இருக்கிறது ஒரே ஒரு கட்சியோட தான். அது பாஜகவோட. பாஜக பக்கம் டிடிவி தினகரன் நிப்பார். எங்களோட முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அவர் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரே. அவரே எங்களோட முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு. ஏன்னா என்டிஏ முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு ஒரு நியூஸ் தரேன். ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ள அம்மா சமாதி வாசல்ல ஒரு காமன் பிளேஸ்ல மோஸ்டா அம்மா சமாதி தான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நான் என்னுடைய சிறு சிறு சோர்சஸ் சொல்லுது. எடப்பாடியும் டிடிவியும் மீட் பண்ணுவாங்க. ஹாட் நியூஸா இருக்கே நாகராஜ். எஸ், இந்த மீட்டிங் நடக்கும். ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்களும் நயினார் அவர்களும் மறவர். மறவர்னா தேவர்ல ஒரு 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 அங்கம், ரொம்ப முக்கியமான அங்கம் இந்த மறவர்ஸ். இந்த மறவர்ஸ்ல வந்து இப்போ ஓபிஎஸ் போனா அந்த இடத்துல நயினார் இருக்கார், பேலன்ஸ் பண்ணிடுவார். இப்போ ஒரு ஒரு பெரிய ஃபேஸ் வேணும். அந்த 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 தேவர் மார்லேருந்து ஒரு பெரிய ஃபேஸ் வேணும். அந்த ஃபேஸா டிடிவி தினகரன் கட்சிக்கு இருப்பார். நீங்க பாருங்க, என்டிஏவின் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். இந்த தேர்தல் அமித்ஷாவின் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். நீங்க ஆக்சுவலி வந்து இப்போ வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து என்னடா அது எடப்பாடி ஒன்றும் பண்ண மாட்டேன்றான், பிஜேபி ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க, அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கடைசியில வந்து ஒரு 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 கிளைமேக்ஸ், நியரிங் கிளைமேக்ஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி டப்புன்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்னடா அது இந்த பக்கம் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப வெயிட்டான தேர்தலாக இருக்கும். நான் மீண்டும் 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 சொல்கிறேன், திமுகவுக்கு இந்த தேர்தல் எளிதாக இருக்காது. இப்போ துணை ஜனாதிபதியா பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவின் மூத்த தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன வந்து சொல்லியிருக்காங்க. அத எப்படி பார்க்குறீங்க நீங்க ஆக்சுவலா? அவர் வந்து தகுதியானவரா? அப்படின்னு ஒரு சில கேள்விகள் வருது. அத பத்தின உங்களோட கருத்து என்ன? ஏன் அவர் தகுதியான கேள்வி உங்களுக்கு வருது? அத சொல்லுங்க. கட்சியில மூத்தவருங்கிற ஒரே ரீசனுக்காக தான் அவருக்கு அந்த போஸ்ட்ட குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேசுறாங்க. யார் சொன்னா? யார் சொன்னா? சமூக வலைதளங்கள் எமர்ஜென்சி பீரியட்ல நான் ஏடி பேயடி வாங்கியிருக்கான் அந்த ஆளு. யாரு? இந்திரா காங்கிரஸ் பண்ண கொடுமையில நான் ஏடி பேயடி வாங்கியிருக்கான் அந்த ஆளு. நான் அந்த ஆளுன்னு சொல்ல தப்பா நினைக்காதீங்க. நீங்களாம் சொல்றதுக்காக நான் சொல்றேன். ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்காரு. தன்னுடைய சொந்த வாழ்க்கையை மக்கள் பணிக்காக அவர் வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. எம்பியா இருந்திருக்கார். 2014, 2019 he was a candidate. தெரு தெரு தெருவாக கோயம்புத்தூர் மற்றும் கொங்கு மண்டலத்தில் அவர் படாத கால்களே கிடையாது. தெரு தெருவாக அவருடைய கால்களும் அவருடைய வண்டியும் மொத்த கொங்கு மண்டலம் போயிருக்கு.
அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், வைஸ் பிரசிடென்ட்டோட மேஜர் ரோல் என்ன? ராஜ்யசபா நடத்தணும். கரெக்டா? கரெக்ட். ராஜ்யசபா நடத்துறதுக்குன்றது தனி ஸ்கில் செட். எல்லாரையும் அரவணைச்சு போனோம். இன்றைய நிலைமையில் இந்தியாவிலே 2-3 பேர் தான் இருக்காங்க. அதுல சிபிஆர் ஒருவர். ஏன் சிபிஆர் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, லோக்சபா, ராஜ்யசபா திமுகல இருந்து இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் அதிகமா இருக்காங்க. அதாவது குடைச்சல் கொடுக்கும் எம்பிகள், குடைச்சல் கொடுக்கும் எம்பிகள்லாம் வந்து ராஜ்யசபா செயல்பட விடாத செய்யறது. அந்த மாதிரி எம்பிகள் நிறைய பேர் எதிர்க்கட்சியில இருக்காங்க. அவங்கள சமாளிக்கணும் அப்படின்னா ஒரு வயசான கேண்டிடேட் தேவை. அந்த வயசான வைஸ் பிரசிடென்ட் தான் சிபி ராதாகிருஷ்ணன். மக்கள் பணியில் சிபிஆர் செய்ததை யாரும் செஞ்சதில்லை. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் எஸ்ஆர் சேகர் சார்ட்டேருந்து சிபிஆர் அவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது இட்ஸ் நாட் அ ஜோக். அவருக்கு அது ரொம்ப ஃப்ரீயா வந்துட்டு சொல்ல. நீங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பாருங்க. இஸ் அ பர்ஃபார்மிங் கவர்னர். ஆர்.என். ரவி இங்க எப்படி இருக்காரோ இஸ் அ பர்ஃபார்மிங் கவர்னர். அட்லீஸ்ட் ஆர்.என். ரவிக்காக இங்க திமுக அரசு நிறைய வெறுப்பு அரசியல் ஒரு வெறுப்பு அரசியல் இருக்கு, ரஃப் அண்ட் டஃப் இருக்கு. அங்க அது கிடையாது. சரி, அங்க என்னதான் வந்து பிஜேபி ஒன் கவர்னரா இருந்தாலும் ஜென்ரலா கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் கொஞ்சம் அது எப்பவுமே முட்டிக்கும். அது இல்லாம கொண்டு போறாரு. வைஸ் பிரசிடென்ட்டோட மிக முக்கியமான வேலைகளில் ராஜ்யசபா நடத்துவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ராஜ்யசபா நடத்துவதற்கு சிபி ராதாகிருஷ்ணனோட ஒரு வைஸ் வயபிள் கேண்டிடேட் யாரும் கிடையாது. அவர் காயர் போர்டில் செஞ்ச சாதனைகள்லாம் நீங்க பார்க்கணும். சைலண்டா பண்ணிருக்காரு காயர் போர்டு பிரசிடென்ட்டா இருந்து. இந்த கேள்வி தப்பான கேள்வி. நான் திருப்பி சொல்றேன், சமூக வலைதளங்கள் வரதை அப்படியே நம்பாதீங்க. நாகராஜ், சமூக வலைதளங்கள் வரது பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாரையுமே ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் சேனலா இருக்கிறது தான் சமூக வலைதளங்கள். கரெக்டா? கிடையாது. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? கிடையாது. எப்படி சொல்றீங்க இல்ல? எல்லா பொதுமக்களுக்கும் எப்படி சமூக வலைதளங்கள் ரீச் ஆகும்? நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு ஃபேஸ்புக்ல ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்புறது கிடையாது யாரும். நம்பல. நான் சொல்றது ரீச் ஆறத பத்தி பேசுறேன். தேவையே கிடையாது. அந்த ரீச்ன்றது யார் வேணா யாருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வருது இல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு 1 லட்சம் கோடி பிரைஸ் அடிச்சிருக்கு, ரீச் தான் அது. அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிப்போமா அந்த ரீச்சை? அதை யூஸ் பண்றது இல்ல. ஆனா அப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுதுல. அப்படி ஒண்ணு ஒரு இருக்குன்னு பிரயோஜனமும் இல்ல. அதை வச்சு பீமையே கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அது செயற்கையாக உருவாக்கப்படும் ஒரு விஷயம். அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் ஒன்னு சொல்றேன். அப்துல் கலாம் இறந்த போது இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து இயற்கையா செயல்பட்டது, செயற்கையா செயல்படல. இங்க வந்து இந்த சமூக வலைதளங்கள் எல்லாமே அல்காரிதம் பேஸ்ட். ஒரு 10,000 ஐடியிலேருந்து நீங்க ஒன்று ட்வீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்க் எஸ்எம்எஸ் பல்க் மெசேஜ் பண்றீங்கன்னா அது எல்லாருக்கும் அல்காரிதம் ஒர்க் அவுட் ஆகி டப்பு டப்புன்னு ரீச் ஆகும். ஸோ இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கு. ஆனா டிசிஷன் மாத்திர அளவுக்கு ஒருத்தர், இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, நீ வந்து ஒரு பைத்தியக்காரன், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ வேஸ்ட்டு, நீ லாய்க்கே இல்லைன்னா சமூக வலைதளங்கள் யாராலையும் சொல்ல முடியும். அது உண்மையாயிடுமா? நான் யாருன்றது எனக்கு தெரியும், என் ஸ்டாண்டர்ட் என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த சமூக வலைதளங்கள் என்பது பொலிட்டிக்கலி இட் ஹஸ் ஜீரோ ரெலவன்ஸ். இட் கேன் கிரியேட் அண்ட் வெலாசிட்டி, இட் கேன் கோ டு யுவர் வின்னபிள் டெஸ்டினேஷன். தோல் திருமாவளவன் அவரோட பிறந்த நாள் இப்போ ரீசெண்டா கழிஞ்சது. ஹாப்பி பர்த்டே சார். அருமையா வாழ்த்து சொல்றீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி பேசுறப்போ சொல்லியிருந்தாங்க, அம்பேத்கருக்கு மேல வந்து தோல் திருமாவளவன் ஐயா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு கொடுத்திருந்தாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா எந்த அம்பேத்கருக்கு மேல? நம்ம சட்டமேதை அம்பேத்கர். நான் ஒன்று சொன்ன நீங்க யாரும் கோவிக்க கூடாது, அதுவும் சத்தியமான உண்மை. பாபா சாஹேப் அம்பேத்கரை விடையும் ஒரு படி உயர்ந்தவர் டாக்டர் தொல் திருமாவளவன். சட்டமேதை அம்பேத்கர் யாரு, தொல் திருமாவளவன் யார்? நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அந்த பெண்மணியானா வேற மாதிரில சொல்றாங்க பிறந்த நாள் ஃபங்க்ஷன்ல. எந்த மாதிரி பெண்மணின்னு தெரியாது, எந்த பெண்மணின்னு தெரியாது. அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் திருமாவளவனை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுவோம். திருமாவளவன் 2019 இந்த கூட்டணியில் இருக்கிறார். 2019 இந்த கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் அவர்கள் தலித் மக்களுக்காக என்ன செய்தார் அப்படின்னு நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கடல்லே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிதான் இருக்கும். ஒண்ணுமே செய்யல. இப்படி சொல்லிட்டீங்க. 2 வாட்டி எம்பி ஆயிட்டார். 2 வாட்டி எம்பி ஆயிட்டார். சரி. அவரும் சரி, அவர் நண்பர் ரவிக்குமார் சார் 2 வாட்டி ஓசி எம்பி ஆயிட்டாங்க. மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சாங்க. எதிர்கட்சியில் பல காரணமும் இருக்கு, ஜெயிச்சிட்டாங்க. அதே ஓசியா எம்பி ஆனாங்கன்னு சொல்றீங்க, என்ன ரீசன்? கூட்டணியில ஜெயிச்சது தானே. அவங்க ஒன்னும் சொந்தமா உழைச்சு ஜெயிக்கலையே. கூட்டணியில வந்து திமுக காரங்க எல்லாம் உழைச்சிருவாங்க, கடமையான்னு உழைப்பாங்க, தலையெழுத்தேன்னு உழைப்பாங்க திமுக காரங்களாம். அப்பெல்லாம் நான் ஒரு கூட்டு போறேன் அந்த தொகுதி எல்லாம் எப்படி இருக்கும். இப்ப கூட நம்ம கார்த்திகாயனி அக்கா 2024 நின்னாங்க, ஜெயிச்சுட்டு கூட்டணில இருந்து ஓசியா ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டு மக்களுக்கு என்ன கோரிக்கை பண்றாங்க, சிதம்பரம் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து எங்களோட ஆட்சி இல்லை,
பிஜேபி ஆட்சி தான் இருக்கு அப்படின்றவாங்க. சரி, ஓகே, அதை விட்டுருவோம். 2021 எம்எல்ஏ ஆனாங்களா? 4 பேர் எம்எல்ஏ ஆனாங்களா? திருமாவளவர்கள் நினைத்தால், இந்த கூட்டணியை உடைத்தால் திமுக ஜெயிப்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். ஏன்னா அவர் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருக்கார். அவர் தனியா இருந்தா ஒரு பெரிய பவர் கிடையாது. ஆனா அவரும் திமுக காங்கிரஸ் சேர்ந்தா அது வந்து ஒரு ரிஜிட் பவர் ஆயிடுறது. அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஓட்ஸ் ஆகுது. அந்த யுனைட்டி வந்து இட் இஸ் கிரியேட்டிங் மோர் ஓட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து வேங்கை வயல் விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கலன்னா இந்த ஆட்சியை விட்டு நாங்க விலகிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா? வேங்கை வயல் நடந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு. இந்த வேங்கை வயல் என்னது? மக்கள் குடிக்கும் தண்ணீரில் மலத்தை கலந்த கயவர்கள். ஓப்பனா சொல்லணும்னா நம்ம போற வெளிக்கு போறத அந்த குடிக்கிற தண்ணியில, மக்கள் குடிக்கிற தண்ணியில கலந்துட்டாங்க. தலித் மக்கள் உபயோகிக்கும் ஒரு விஷயத்துல அது பண்ணியிருக்காங்க. தண்ணீர்ல ஜாதி கிடையாது. ஆனா இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கரெக்டா சொல்லிட்டேன். அதற்காக திருமாவளவன் அன்னைக்கு மட்டும் ஏதோ உள்ள போய் 2 பிரஸ் மீட் நடத்தினாரு. ஆஸ் யூஷுவல் எழுச்சி பெரு தமிழா அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான், போயிட்டார். இப்போ லேட்டஸ்டா தெரியும், ஒரு பெரிய மர்டர் கேஸ் ஆச்சு. அவங்க அண்ணனை கொலை பண்ணாங்க. அது ரொம்ப கஷ்டப்படுற சம்பவமா இருக்கு. எங்க போகுது இந்த சமூகம்னு தெரியல. உண்மையானது. அதற்கு திருமாவளவர்கள் ஒரு போராட்டம் நடத்துறாரு. இந்த மாதிரி ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இது பண்ணணும். மத்திய மாநில அரசே மாநில அரசே நீங்க மாநில அரசுல தானே இருக்கீங்க. ஆமா, நீங்க அந்த கூட்டணியில் தானே இருக்கீங்க. கரெக்ட், அதுலதான் இருக்காரு. நீங்கள் இந்த சட்டத்தை இந்த தேர்தலுக்குள் நிறைவேற்றாமல் விட்டால், அவசர சட்டமா நிறைவேற்றாமல் விட்டால் நான் கூட்டணியை விட்டு விலகுவேன். இதெல்லாம் பேசுறதுக்கு திருமாவளவனுக்கு தைரியம் இருக்கா? மேடம் நீங்க வேற, அவருக்கு திமுக கூட்டணி சாறு கூட போட மாட்டாங்க மேடம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, சாறு போட மாட்டாங்க. அவருக்கு உட்கார்றது சீட்டு கொடுக்க மாட்டாங்க. திருமாவளவன் என்றால் போராளி. அந்த போராளி தன் சொந்த அடையாளத்தை அழித்து விட்டு எம்எல்ஏ பெறுவதற்காகவும் எம்பி பெறுவதற்காகவும் இந்த கூட்டணியில் ஒரு வார்த்தை இருக்கு, அது சொல்ல விரும்பல, சரி இருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம். அண்ணாமலை அவர்கள் ஒரு எனர்ஜெட்டிக் லீடர், ஒரு இன்ஸ்பிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து இப்போ இந்த பொலிட்டிக்கல் கேம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்காரு. புலி பதுங்குவது பாய்ச்சலுக்கே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த புலி பதுங்கிறது அதோட பாய்ச்சல் எப்படி இருக்கும்? அதுக்கு ஏதாவது ரெலவன்ஸ் நான் இருக்கா? நான் உங்களுக்கு நிறைய வாட்டி என்டிஆரோட பாலிடிக்ஸ் பத்தி பேசியிருக்கேன். நீங்க என்டிஆரோட வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த படத்துல கூட அதை காமிச்சிருப்பாங்க. அவர் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் நடத்திட்டு அவர் வெளில வராரு. அவர் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பேசவே மாட்டார் 2 நாள். அவரை வந்து அவர் பார்த்து எம்எல்ஏ ஆக்கி விட்டவங்களாம் சாபம் விடுவாங்க. அந்த லேடிஸ்லாம் இல்லாமல் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. கிழவா அப்படி இல்லை கண்ணாப்பிலாம் திட்டுவாங்க. அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார். அப்போது பாஸ்கர் ராவ்னு நினைக்கிறேன் அந்த சிஎம் பேர். அந்த பாஸ்கர் ராவ் சிஎம் கேட்குறேன், நீ என்ன ரொம்ப பாய்வேன்னு நினச்சேன், என்டிஆர்னா ஃபயரு, நீ என்ன இப்படி இருக்கன்னா, அமைதி ஒரு பெரிய வெப்பன், சைலண்ட் இஸ் த பிக்கெஸ்ட் வெப்பன் அப்படி சொல்லுவார். சொல்லிட்டு நடந்து போவார். அதுலேருந்து ஒரு 1 வீக்கில் ஒரு சிஎம் ஆயிடுவார் திருப்பியும். ஹில் ரீகெயின் இஸ் பவர். அதாவது இந்திரா காந்தியிடம் சண்டை போட்டு ஜெயித்த ஒரே இந்துத்துவவாதி, ஒரே ஆண்மகன் அது என்டிஆர் தான். இந்த எமர்ஜென்சி இருக்குல்ல, இந்த எமர்ஜென்சி டயத்தில் இந்திரா பண்ண கொடுமைகள், இந்திரா செய்த கயவத்தனம், நஞ்சத்தனம், நீ ஏன் காங்கிரஸ் நான் எதிர்க்கிறேன்னு நீங்கள் நிறைய வாட்டி கேட்பீங்க. இதுக்கு தான், அந்த எமர்ஜென்சின்ற ஒரு கேவலமான விஷயத்துக்கு தான். அதை இது பண்ண என்டிஆர் சொல்வார். ஸோ சைலன்ஸ் இஸ் ஆல்சோ பிக்கஸ்ட் வெப்பன். அமைதியும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம்தான். அண்ணாமலையின் அமைதி பல காரணங்கள் இருக்கு, பல ரீசன் இருக்கு. அது எல்லாத்துக்கும் விட 26 தேர்தலுக்கு பிறகு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் பர்சனலா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அண்ணாமலை அங்க போறாரு, அண்ணாமலை அவர் மோடியின் மிக முக்கியமான தளபதி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு பிஜேபி செய்யற பாலிடிக்ஸ்க்கு நயினார் நாகேந்திரன் தேவை. நயினார் அண்ணனால இந்த கூட்டணியில ஈஸியாக சீட் கன்வெர்ட் பண்ண முடியும். ரைட். அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கூட்டணியின் மேல ஒரு, உங்களுக்கு தெரியும்ல, ஒரு அரசியல் கட்சி, அவர் வந்து பிஜேபி தனியா வரணும்னு நினைக்கிறார். அதற்கான சூழ்நிலை இன்று கிடையாது. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், சைலன்ஸ் இஸ் த பிக்கெஸ்ட் வெப்பன். திமுக தோக்கடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அண்ணாமலை ஐயா மாதிரி உள்ள மாஸ் லீடரை நம்ம பாஜக தூக்கி போட்டுருச்சா? சரி, இதை வேற மாதிரி பார்க்கணும் பூர்ணிமா. என்ன அப்படின்னா, நாங்கள் எங்களை மாதிரி பல யங்ஸ்டர்ஸ், பல பேர் மோடின்ற ஒரு நபருக்காக தான் நாங்களாம் இங்கே இறங்கி பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கோம். பாலிடிக்ஸை வந்து நான் பாலிடிக்ஸில் இல்லைனாலும் பாலிடிக்ஸை நான் உத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா, ஒப்பனா சொல்லணும்னா இந்த சேனல்னால எனக்கு எந்த பைசாவா வருமானம் வருது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
எனக்கு வந்து நஷ்டம் தான். யாரா இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ் காமிக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா மாசத்தோட அக்கௌண்ட்ஸும் நான் காமிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐம் பிரிட்டி ஓப்பன் ஆன் திஸ். ஆனா மோடின்ற நபருக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்ன மாரி பல பேர் இருக்காங்க. 2029 மோடி வருவதற்கு சில யுக்திகள் செய்ய வேண்டியது இருக்கு. பிளான் சி, அதாவது பாஜகவிட்டு இருந்த 3வது பிளானை பாஜக இன்றைய அடாப்ட் பண்ணுது 2029 எலெக்ஷனுக்கு. எலெக்ஷனை கடைசி நேரத்தில் 2029 எலெக்ஷன் போது கடைசி நேரத்தில் நீங்கள் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறீங்க. 3 மாதம் ஜெல் ஆகுமான்னு கேட்டால் ஜெல் ஆகாது. இன்றைக்கு திமுக கூட்டணியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன? 2019 இவங்க ஒற்றுமையாக இருக்கிறது தான். அதே போல் எல்லா ஸ்டேட்லேயும் ரைட், யார் யாரெல்லாம் செகண்ட் இந்திய அலையன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து என்டிஏ அலையன்ஸ்குள்ளே கொண்டு வர ஒரு யுக்தியை பாஜக இந்த கடைபிடித்திருக்கு. இது வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வழி சேம் ரூல் அப்ளை டு ஆல் த ஸ்டேட்ஸ். அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களோட மெயின் ஐடியா வந்து 2026 தனியாக இருக்கிறதா தான் பிளான் இருந்தது. பட் 2024 தேர்தல் ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. ஸோ அதை பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் நாம் தனியாக 26 இருந்தால் நிச்சயமாக 15-20% வாங்குவோம். டவுட்டே கிடையாது. அது 15-20% வாங்குவோம். மினிமம் 10 வாங்கிடும், 10 வாங்குவோம். அதனால யாருக்கு அட்வான்டேஜ் ஆகும்? நீங்கள் சொன்ன திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஆகும். ஒரு திராவிட கட்சிக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் நடக்கும். தட் இஸ் கோயிங் டு பி ஏடிஎம்கே. ஏடிஎம்கே வந்து ஒரு 30%லயோ 25% வந்து நிற்கும். 25%, 20-25 ஏடிஎம்கே, 10% வந்து ஒரு 10, நான் சொல்றது மினிமம் நம்பர்ஸ். 10% வந்து பிஜேபி இருக்கும்போது திருப்பி திமுக 200 சீட் ஜெயிச்சு வந்துடும். திருப்பி திமுக 200 சீட் ஜெயிச்சு வந்ததுன்னா இந்த இந்தியா அலையன்ஸ் உடையுமா? அதே மாதிரி மோடிக்கு வந்து எல்லா வருஷமும் 0-0-0-0-0ன்னு கொண்டு போக முடியாது. நமக்கு மினிமம் ஒரு 10 எம்பி வந்து தேவை. இந்த ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, கேரளாலையும் தேவை. இப்போ தெலுங்கானால நமக்கும் சந்திரசேகர் ராவுக்கும் இல்லாத சண்டை கிடையாது. நமக்குன்னா நான் பிஜேபி சொல்கிறேன், ரைட். இப்போ அவங்களோட காம்ப்ரமைஸ் போயிட்டு இருக்கோம். ஆந்திராவில் ஜெகனும் நமக்கு ஃப்ரெண்டு, சந்திரபாபு நாயுடு நமக்கு ஃப்ரெண்டு. ஒரிசாவில் பிஜுபாய் வந்து மேரா தோஸ்த். இந்த ஒரு ஸ்டேட்டில் தே ஹவ் கிரியேட்டட் அ ஸ்ட்ராங் செகண்ட் அலையன்ஸ். இந்த கப்பு முக்கியம் பிகில் மாதிரி இந்த வாட்டி வந்து கப்பு மிஸ்ஸே ஆகக்கூடாது. இந்த லாஸ்ட்ல தான் ஜெயிக்கக்கூடாது. மோடி வாண்ட்ஸ் டு கம் இன் அ ஹியூஜ் மார்ஜின் இன் 2029. ஜெயிச்சுட்டு தான் இறங்குவார் அந்த பொசிஷன்லேருந்து. இந்த பாதியில் விட்டு போகிறேன், சைடில் போவார், பின்னாடி போவார். மோடி கிட்ட என்றுமே கிடையாது. சிங்கம் எப்போ முன்னாடி தான் போவோம். அந்த சிங்கம் முன்னாடி போவதற்கு சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த இதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணாமலையனோட கோல் வந்திருக்கு. சரி, அண்ணாமலையனுக்கு என்ன வயசு ஆகுது? 40 வயசு தாங்க ஆகுது. அவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார். காஃப் மசில், ஆர்ம்ஸ்லாம் ரொம்ப 6 பேக்ஸ்லாம் வச்சுருக்கார். இன்னும் ஹீல் ஹாவ் அன் ஹெல்த்தி லைஃப். நான் நினைக்கும் அந்த விஷயம், தட் இஸ் 2 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி, அது அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும். அதற்கான காலம் 26 கிடையாது. கொஞ்சம் அது 31 இருக்கலாம், இல்லை 1 இந்தியா 1 எலெக்ஷன் நடக்கும்போது தான் இருக்கலாம். ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ப்ரெசென்ட்டில் கிடையாது. அவ்வளோதான், தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு எதுக்கு எடப்பாடியை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னா, இது வந்து வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் போத். 2026 ஃபார் எடப்பாடி, 2029 இஸ் ஃபார் மோடி. இந்த கூட்டணி ஃபார்ம் படி எப்படி திமுக அலையன்ஸ் ஒரு பெரிய இதை கிரியேட் பண்ணதோ, இதை வச்சு பாஜக கிரியேட் பண்ணுது. இப்போ நீங்க ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க, 2026 ஃபார் எடப்பாடி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இதுல. டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிறதா நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க, ரைட்டா? ஸோ இப்போ அரசியல் களத்தை பார்க்குறப்போ யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா நான் என்னைக்குமே போய் சொன்னதில்லை. இன்றைக்கும் இந்த அட்வான்டேஜ் டிஎம்கே கேம் தான், இல்லைன்னே சொல்ல. எதனால டிஎம்கே கேம் நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் அப்போசிஷன் பார்ட்டியோட அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகலை. அது ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. நான் இல்லைன்னு சொல்கிறேன். இட் வில் டேக் சம் டைம். இன்னும் 2-3 மாதம் ஆகும் அதை நினைக்கிறதுக்கு. என்னுடைய கணக்கு டிடிவி தினகரன், பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், அதிமுக, பாஜக, சிறிய சிறிய கட்சிகள், ஜான் பாண்டியன், கேகேஎஸ் செல்வகுமார், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர்லாம் இருக்காங்க. 10 கட்சியை சேர்த்தாலே திமுக ஈஸியாக வீட்டுக்கு அமைச்சிடலாம். இந்த 10 கட்சியை சேர்க்கும் முயற்சியில் அமித்ஷா இருக்கார், எடப்பாடி இருக்கார். இந்த முறை எடப்பாடியும் அமித்ஷாவும் மீடியேட்டர் இல்லாமல் பேசுகிறாங்க. ஸ்ட்ரைட் 1-on-1 கான்வர்சேஷன் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறது ரொம்ப சிம்பிள். 26 நீ ஜெயிச்சுக்கோ, நான் கொஞ்சம் எம்எல்ஏ வச்சுக்கிறேன். 29 நான் நிறைய எம்பி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம உத்தரப்பிரதேசில் 5 எம்பி குறைஞ்சதான் அதை காம்பன்சேட் பண்ணணும். மகாராஷ்டிராவில் 2 குறைஞ்சா காம்பன்சேட் பண்ணணும். நம்ம நார்த்தில் மட்டும் ஜெயிச்சிருவோம் அப்படின்றது இருக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. கேரளாவில் வி ஆர் ரெடி டு கெட் 2 MPs. 2 MP வரக்கூடிய ஒரு நிலையில் நம்ம வந்திருக்கோம். இந்த தனியாகவே ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலையில் வந்திருக்கோம் கேரளாவை பொறுத்தவரை. ஸோ தெலுங்கானாவில் நம்ம பார்ட்டி ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆந்திராவில் பவன் கல்யாண் பார்த்துப்பார். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. இது ரொம்ப நுணுக்கமாக அணுகணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அண்ணாமலைட்டு இந்த கேள்வி கேட்டாலே, நான் மோடிக்காக என்ன வேணால் செய்வேன் தான் அண்ணாமலை என்ன சொல்வார். மோடிக்காக அண்ணாமலை செய்தது தியாகம் தான். அது வேறு எதுவுமே கிடையாது. இது ஒரு பெரிய தியாகம் தான்.
ஆனா அந்த தியாகத்துக்கு நிச்சயமாக ஒரு பலன் அவருக்கு இருக்கு. அத மட்டும் நான் சொல்றேன். நீங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அண்ணாமலை சார் வந்து ஒரு பவர் ஹவுஸ் அப்டிங்கிற மாரி பேசிட்டு இருந்தீங்க. அதுலயும் இடையில வந்து நயினார் நாகேந்திரன் ஐயாவ பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. ஜென்ரலா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன்லயா ஒரு ஸ்பீச் வந்து நல்லா பெருசா பேசுறதோ, இல்ல அந்த மாரி எதுவுமே இல்ல ஆக்டிவிட்டியா பார்க்குறப்போ. பட் ஆனா, அவர் ஒரு பெஸ்ட் லீடர் அப்டிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. ஏன்னா, அவர திமுகவ தோற்கடிக்கிறதுக்காக பாஜகலேருந்து கொண்டு வந்த ஒரு பொக்கிஷம் அப்டிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? இந்த கூட்டணி பாலிடிக்ஸ ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி வேணும். அது ஒரு திராவிடன் பொலிட்டிஷியனால நல்லா பண்ண முடியும். அன்காம்ப்ரமைசபிள் பொலிட்டிஷியன் அண்ணாமலை. காம்ப்ரமைசபிள் பொலிட்டிஷியன் நயினார் நாகேந்திரன். ஓகேவா? அதுக்கு அண்ணாமலை என்ன எல்லாரும் அரவணைச்சுட்டு போமாட்டாரான்னு கேட்டா, அண்ணாமலைனா அரவணைப்பார். பாஜக சார்ந்து உள்ள பீப்புளும் அரவணைப்பார். நயினார் நாகேந்திரனால எல்லா கூட்டணி கட்சி எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போ முடியும். அது வந்து அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த். நயினார் நாகேந்திரனோட பெரிய ஸ்ட்ரென்த். இந்த கூட்டணி வச்சதுக்கு காரணம் என்ன? 29ல 10 எம்பி வேணும். நம்பர்ஸ், சிம்பிள் நம்பர்ஸ். எனக்கு எம்எல்ஏ வேணும், எம்பி வேணும். அதற்கு நயினார் நாகேந்திரன் மாரி ஒரு கிரவுண்ட் ஒர்க், பூத் லெவல் ஒர்க்கர் நமக்கு தேவைப்படுறாங்க. என்ன அட்வான்டேஜ் நான் சொல்றேன். நயினாருக்கு பாஜகல யார் இருக்காங்கன்றது தெரிஞ்சிரும். தமிழ்நாடு பாஜகவோட ஃபுல் பவர் அவர்கிட்ட வந்துருச்சு. அதிமுகல இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களும் நயினார் நாகேந்திரனுக்கு ஃப்ரெண்டு. எல்லா மாவட்ட செயலாளரும் ஃப்ரெண்டு. எல்லா பழைய அமைச்சரும் சரி. ஏன்னா அவர் வந்து அதிமுகலேருந்து வந்தவர். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சிரிச்சே வேலை வாங்கிடுவார் மனுஷன். கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பி நல்லா இருக்கீங்களா? என்ன வேணும்? கிட்ட போனீங்கன்னா ஒரு 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 அரவணைப்பு இருக்கும். ஒரு பாசிட்டிவிட்டி அன்பு. வரும். அண்ணாமலைன்ட்டு ஒரு ஒரு பவர் கிடைக்கும். ம். அப்படி கிடைக்கும். இவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு அன்பு, பாசம் அந்த மாரி ஒண்ணு. நம்ம அண்ணனே இப்போ சில பேர் வந்து உங்கள வந்து இந்த வேலைய பண்ணா அவன தொலைச்சிருவேன்னு சொல்லுவாங்க. சில பேரு. ம். கண்ணம்மா பண்ணிடுறியா? அவங்க கேட்டவங்களுக்காக நம்ம பண்ணுவோம்ல. அந்த கரெக்ட். மாரி ஒரு லீடர் தான் நயினார். நயினார் பிரஸ் மீட்லாம் குடுக்க மாட்டாருங்க. நான் இப்பவே சொல்லிடுறேன். நயினார் பிரஸ் மீட்லாம் குடுக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு சீட் கன்வெர்ட் பண்றது நல்லா தெரியும். ஒரு எம்எல்ஏ சீட்ட எப்படி தட்டி தூக்கணும்ன்ற ஃபார்முலா அவருக்கு நல்லா தெரியும். எந்த சீட்ட வாங்கணுமோ அந்த சீட்ட தான் வாங்குவார். இந்த தேவையில்லாம 100 சீட் வாங்குறது, 50 சீட் வாங்குறதெல்லாம் பண்ண மாட்டார். எந்த சீட்டு தேவையோ அந்த சீட்ட வாங்குவார். வாங்குற சீட்லாம் ஜெயிச்சு காமிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இப்போ ஆக்சுவலி இன்ஃபேக்ட் வந்து இப்போ ஒரு பெரிய பயணம் போறார். ஏங்க இப்போ ஒரு கட்சி சித்தாந்தம் பேசிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பொலிட்டிக்கல் பவர் இல்லைன்னா சித்தாந்தம் பேசி என்ன பிரயோஜனம்? கத்திக்கிட்டே போக வேண்டியது தான். பொலிட்டிக்கல் பவர் வரணும். அதுக்கு எம்எல்ஏ ஆகணும். அதற்கு நயினார் மாரி ஆட்கள் நிச்சயமாக தேவை. அதாவது கூட்டணி அரவணைச்சு கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் தேவை. ரைட். அதுல வந்து அவர் வந்து பிஸ்து. அவரால த பெஸ்ட். எல்லார் குறிப்பாக நான் சொல்லட்டுமா? நயினார் நாகேந்திரன் அவர்கள் மினிஸ்ட்ரியா இருக்கும்போது, அவரோட இலாக்கால இருக்கிற ஒரு ஒரு சின்ன விஷயத்துல, ஒரு சின்ன ஒரு என்ன நான் சொல்ல விரும்பல. அது ம். சொன்னா ரொம்ப பிளண்டா இருக்கும். அதுல எடப்பாடி பழனிசாமி ஒரு மெம்பர். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எங்கேயோ போகுது. ஒரு 25 வருஷம் நட்பு போறது இதுல. பாலிடிக்ஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ட்ரூ. தட்ஸ் ட்ரூ. அந்த இன்னைக்கு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலர். அதிமுக பொதுச்செயலர். வேற யாரும் கிடையாதுல்ல. ஸோ எடப்பாடி பழனிசாமியோட நட்பிலக்கணத்தோட போய் நம்ம எப்படி எம்எல்ஏ ஆகுது, எம்பி எப்படி எவ்வளோ எம்பிஸை கொண்டு வரதுன்ற ஒரு மோட்ல நம்ம வந்திருக்கோம். அதற்கு நயினார் தான் சரியான ஆள். அப்போ ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்டின்னா, சீட் கன்வெர்ட்டபிலிட்டி த பெஸ்ட் லீடர் வந்து நயினார் நாகேந்திரன் சொல்றீங்க. பார்ட்டியை வளர்க்கணும். உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிராஸ்லேருந்து கொண்டு போகணும். அந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா, அது வந்து அண்ணாமலை ஸ்டைல். நயினார் ஸ்டைல் எப்படின்னா, பார்ட்டியை வளர்ப்பார். எல்லாம் பண்ணுவார். ஆனா எம்எல்ஏ கூட இருந்துகிட்டே இருக்கும். நம்பர்ஸுங்க. பர்சன்டேஜ் வில் நாட் கிவ் யூ எனி. இப்போ 18% தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு வந்து எம்பி கொடுத்தா நம்ம அரசியல் சாசனத்தில் முடியுமா? ஜெயிச்சாதான் நமக்கு எம்பி. ஜெயிக்கிறதுக்கு நயினார் தேவை. குறிப்பாக 26 29 ஜெயிப்பதற்கு நயினார் நிச்சயமாக தேவை. அதுக்கு அண்ணாமலை தேவையே இல்லையா அப்படின்னு கேட்டா அண்ணாமலையும் தேவை. அண்ணாமலையோட லீடர்ஷிப் ஒரு மாதிரி, நயினாரோட லீடர்ஷிப் ஒரு மாதிரி. பட் இன்றைய நிலைமையில் நயினார் வந்து இந்த ஏஸ் கார்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த ரம்மியில முக்கியமான ஒரு ஏஸ் கார்டு. அதோட பலனை 26 தேர்தல் ரிசல்ட்ல நீங்க பார்ப்பீங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் இன்னைக்கு போய் பேச மாட்டேன். 26ல இந்த சீட் கன்வெர்ட் ஆகிருக்கும்ல, நயினாரோட இதை பார்ப்பீங்க. பிஜேபியோட இதுவரையிலும் இவ்வளோ எம்எல்ஏ பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் உட்காந்தே இல்லை அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் வந்து நயினாருக்கு வந்து நிச்சயமாக அந்த நம்பர் கிடைக்கும். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள். இப்போ சும்மா உனக்கு நீங்கள் வந்து 50 சீட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்க மாட்டார் அவர். அண்ணே அதெல்லாம் நான் ஜெயிக்க மாட்டேன். இந்த சீட்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்கண்ணே, எனக்கு இதெல்லாம் கொடுங்கண்ணே, இதெல்லாம் கொடுத்தா என்ன பாஜக இந்த சீட்லாம் ஜெயிக்கும்ண்ணே அப்படி கேட்டு வாங்கக்கூடிய ஒரு நபர். வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. எப்படி அண்ணாமலை வந்து அதான் அவரே சொன்னல, புயல் தென்றல்னாரு. புயலும் காற்று தான், தென்றலும் காற்று தான். ரெண்டோட ஃபோர்ஸும் வேற. ரைட். ரெண்டுத்தோட ஃபோர்ஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா புயலும் முக்கியம், தென்றலும் முக்கியம். அதான் வாழ்க்கை. இன்றைய இருக்கிற அரசியல் சூழ்நிலையில உள்ள கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாக, துல்லியமாக பதில் கூறியதற்கு மிக்க நன்றி நாகராஜ். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றிம்மா.